அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜெனேஷா அகஸ்டன். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். 3 நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலமாக புறப்பட்டார் குடியரசுத் தலைவர். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம். மம்தா பானர்ஜிக்கு எதிராக 20 நாடாளுமன்ற உறுப்பினர் பங்கேற்றதை கண்டித்து திமுகவினர் வெளிநடப்பு. தாவேக்காவின் 2 மாத கால ஆட்சியில் பத்திரப்பதிவு துறையில் லஞ்சம் முற்றிலுமாக தவிர்ப்பு. முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் பாராட்டு. தனியார் தொழில் மற்றும் நிறுவன வேலைவாய்ப்புகளில் 75% இடஒதுக்கீடு. தமிழக அரசு சட்டம் இயற்ற வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். திமுக ஆட்சியில் 1 யூனிட் மின்சாரம் தற்பொழுது தாவேக்கா ஆட்சியில் ₹4.50 என்று உயர்த்தியுள்ளது. முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் குற்றச்சாட்டு. இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஒரு போர் குற்றவாளி. நியூயார்க் மேயர் சோஹ்ரான் மம்தானி குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகளை காணலாம். 3 நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்வதற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலமாக புறப்பட்டார். மால்டோவா, வடக்கு மாசிடோனியா, ருமேனியா ஆகிய நாடுகளுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று அரசுமுறை பயணமாக டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலமாக புறப்பட்டார். இந்திய குடியரசுத் தலைவர் ஒருவர் மால்டோவா மற்றும் வடக்கு மாசிடோனியா நாடுகளுக்கு செல்வது இதுவே முதல் முறையாகும். மேலும் 30 ஆண்டுகளுக்கும் மேலான இடைவெளிக்கு பிறகு இந்திய குடியரசுத் தலைவர் ஒருவர் ருமேனியாவிற்கு செல்லும் பயணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தன்னுடைய அரசுமுறை பயணத்தை நிறைவு செய்து வருகின்ற ஜூலை மாதம் 25ஆம் தேதி நாடு திரும்புகிறார். டெல்லியில் உள்ள நாடாளுமன்ற வளாகத்தில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் திமுகவினர் வெளிநடப்பு செய்துள்ளனர். டெல்லியில் உள்ள நாடாளுமன்ற வளாகத்தில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்குவதால் அவையை சுமூகமாக நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜிக்கு எதிராக 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றதை கண்டித்து திமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். மேலும் இதில் ஜந்தர் மந்திரிலிருந்து சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக்கை வெளியேற்றிய விவகாரம் பற்றி அனைத்து எதிர்க்கட்சியினரும் கேள்வி எழுப்ப உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அயோத்தி ராமர் கோவில் நன்கொடை கையாடல் செய்யப்பட்டதாக கூறப்படும் விவகாரமும் கேள்வி எழுப்ப வாய்ப்பு உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் அமைந்துள்ள தாவேக்காவின் 2 மாத கால ஆட்சியில் பத்திரப்பதிவு துறையில் லஞ்சம் முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டுள்ளது என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் நாகமலை புதுக்கோட்டையில் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாகூர் மற்றும் காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசு ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றனர். இதன் பின்னர் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் செய்தியாளர்களிடம் பேசிய போது காமராஜரின் 9 ஆண்டு கால ஆட்சியில் லஞ்சம் என்பதே இருந்தது கிடையாது என்று புகழாரம் சூட்டினார். அதேபோல தற்பொழுது தமிழகத்தில் அமைந்துள்ள தாவேக்காவின் 2 மாத கால ஆட்சியில் பத்திரப்பதிவு துறையில் லஞ்சம் முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார். நேர்மையான நிர்வாக மாற்றத்திற்கு தன்னுடைய பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார். தனியார் வேலைவாய்ப்புகளில் 75% விழுக்காட்டை தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வழங்குவதை கட்டாயமாக்கும் சட்டத்தை வருகின்ற சட்டப்பேரவை கூட்டத்தில் அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தாவேக்கா அரசின் தேர்தல் அறிக்கையில் தமிழ்நாட்டில் தொடங்கப்படும் தனியார் தொழில் மற்றும் நிறுவன வேலைவாய்ப்புகளில் 75% விழுக்காட்டை தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளித்ததாக தெரிவித்துள்ளார். இந்த உறுதியை தாவேக்கா அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தி வரும் நிலையில் தனியார் தொழில் வணிக நிறுவனங்களில் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வழங்கும் திட்டத்தை முளையிலேயே கிள்ளி எறிய சதி நடப்பதாக தெரிவித்துள்ளார்.
அதற்கு அதிகாரிகளும் முதலீட்டாளர்களும் உதவி செய்கின்றனர் என்று குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு அமைவதற்கு முதன்மை காரணமாக இருந்தவர்கள் இளைஞர்கள்தான். எனவே இளைஞர்களின் நலனுக்கு எதிரான அனைத்து கருத்துக்களையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றும் நோக்கத்தில் தனியார் தொழில் மற்றும் நிறுவன வேலை வாய்ப்புகளில் 75% விழுக்காட்டினை தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வழங்குவதை கட்டாயமாக்கும் சட்டத்தை வருகின்ற சட்டப்பேரவை கூட்டத்தில் அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். திமுக ஆட்சியில் ஒரு யூனிட் மின்சாரம் ₹2.40 என்று இருந்ததை தற்போது தாவேக ஆட்சியில் ₹4.50 என்று உயர்த்தியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் திமுக சார்பில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது தாவேகவிற்கு மக்களை ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே தவிர அவர்களுக்கு கொள்கையோ கோட்பாடு கிடையாது என்று குறிப்பிட்டார். பல்வேறு போராட்டங்களை கண்டு நம்முடைய தலைவரை பற்றி அவதூறாக பேசினால் கண்டனம் தெரிவிப்பது மட்டுமின்றி தாவேகவினருக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். திமுக ஆட்சியில் ஒரு யூனிட் மின்சாரம் ₹2.40 என்று இருந்ததை தற்பொழுது தாவேக ₹4.50 என்று உயர்த்தியுள்ளதாக குற்றம் சாட்டினார். பஞ்ச் டயலாக் ஆட்சிக்கு ஒரு முடிவு கொடுக்க வேண்டும் என்றும் கூறினார். இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு போர் குற்றவாளி என்று நியூயார்க் மேயர் சோஹ்ரான் மம்தானி குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க்கில் வருகின்ற செப்டம்பர் மாதத்தில் ஐநா உச்சி மாநாடு நடைபெற உள்ளது. இந்த உச்சி மாநாட்டில் 193 ஐநா உறுப்பு நாடுகள் கலந்து கொள்கிறது. இது தொடர்பாக நியூயார்க் மேயர் சோஹ்ரான் மம்தானி செய்தியாளர்களிடம் பேசியபோது இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இருக்க வேண்டியவர் என்று குறிப்பிட்டார். இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு போர் குற்றவாளி என்றும் பல ஆண்டுகளாக அவருடைய செயல்பாடுகள் ஏற்படுத்திய விளைவுகளின் காரணமாக இந்த கருத்து பலரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்றும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் மேயர் பதவிக்கான தேர்தல் பிரச்சாரத்தின் போது நெதன்யாகுவை கைது செய்வதாகவும் மம்தானி உறுதியளித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து ஐக்கிய நாடுகள் சபைக்கான இஸ்ரேலின் தூதர் டானி டானன் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் இஸ்ரேல் அரசை தாக்குவதன் மூலம் விரோதத்தை தூண்டி தலைப்பு செய்திகளை உருவாக்க நியூயார்க் மேயர் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். இஸ்ரேல் பிரதமர் ஐக்கிய நாடுகள் சபையில் உரையாற்றி தன்னுடைய குடிமக்களை பாதுகாப்பதற்கான அசைக்க முடியாத உரிமையையும் உலகத்தின் முன் எடுத்துரைப்பார் என்று குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் மிளகாயை மதிப்புக்கூட்டு பொருளாக மாற்றுவதற்கான அதிநவீன உற்பத்தி மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சென்னிலைக்குடையில் சம்பா மிளகாய் மதிப்புக்கூட்டு உற்பத்தி செய்யக்கூடிய தனியார் நிறுவனம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திறந்து வைத்து மிளகாய் வற்றல் தூள் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்டுள்ள பொருட்களின் உற்பத்தி பணிகளை நேரில் பார்வையிட்டார். இதன் பின்னர் அவர் நிகழ்ச்சியில் பேசியபோது நாட்டின் உள்ளூர் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு தயாரிப்பு என்ற சிறப்பான திட்டத்தை பிரதமர் அறிமுகப்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் உலகளாவிய சந்தைக்கு கொண்டு செல்ல மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறினார். விருதுநகரில் விளைவிக்கப்படும் சம்பா மிளகாய் வத்தலை மதிப்பு கூட்டி அதன் தரத்தையும் அளவையும் உலக தரத்திற்கு உயர்த்த தாங்கள் முடிவெடுத்து அதற்கான கண்காணிப்பு பணிகளை துவக்கம் செய்துள்ளதாகவும் கூறினார். இங்குள்ள விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் நோக்கத்தில் சிப்பி வங்கி மூலமாக மிளகாயை மதிப்புக்கூட்டு பொருளாக மாற்றுவதற்கான இந்த அதிநவீன உற்பத்தி மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். யார் மூலம் கட்சியில் இணைந்தார்கள் என்று பார்க்காமல் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட்டு மக்கள் நல திட்டங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அமைச்சர் வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் திமுக நகர்மன்ற உறுப்பினர் ரஜினி ஏற்பாட்டில் முதலமைச்சர் விஜயின் பிறந்தநாளையொட்டி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவும் மாற்றுக் கட்சியினர் தாவேக்குவில் இணையும் விழாவும் நடைபெற்றது. விழாவில் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் வெங்கடரமணன் கலந்து கொண்டு புதிதாக கட்சியில் இணைந்தவர்களுக்கு கட்சியின் துண்டை இணைப்பித்து வாழ்த்துக்களை கூறினார். தொடர்ந்து பெண்களுக்கு குக்கர், புடவைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், யார் மூலம் கட்சியில் இணைந்தார்கள் என்று பார்க்காமல் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட்டு மக்கள் நல திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தேவக்கோட்டையிலிருந்து வண்ணான்வயல், கருப்பக்குடி ஆகிய கிராமங்களுக்கு புதிய பேருந்து சேவையை அமைச்சர் பிரபு கொடியசைத்து தொடங்கி வைத்தார்.
சிவகங்கை மாவட்டம் வண்ணான்வயல் கருப்பக்குடி ஆகிய கிராம மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை ஏற்று தேவக்கோட்டையிலிருந்து வண்ணான்வயல் கருப்பக்குடி ஆகிய கிராமங்களுக்கு புதிய பேருந்து வழித்தடம் உருவாக்கப்பட்டுள்ளது. இப்பேருந்து சேவையை கனிம வளத்துறை அமைச்சர் பிரபு கொடியசைத்து முறைப்படி தொடங்கி வைத்தார். இதற்கு அப்பகுதி பொதுமக்கள் அமைச்சருக்கு தங்களின் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவித்துள்ளனர். ஆக்கூரில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக நவீன அரிசி ஆலையில் அமைச்சர் வெங்கடரமணன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். மயிலாடுதுறை மாவட்டம் ஆக்கூரில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக நவீன அரிசி ஆலையில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் வெங்கடரமணன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது ஆலையில் அரைக்கப்படும் அரிசியின் தரம் குறித்தும் ஆலையின் செயல்பாடுகள் குறித்தும் பார்வையிட்டார். தொடர்ந்து அப்பகுதி பொதுமக்கள் அமைச்சரிடம் ஆலையிலிருந்து வெளிவரும் நெல் உமி தூசிகள் பறந்து வீடுகள் முழுவதும் படர்ந்துள்ளதால் சுவாச கோளாறு உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதாக தெரிவித்துள்ளனர். இதற்கு உடனடியாக டெஸ்லெக்டர் இயந்திரம் அமைத்து புழுதி பறக்காமல் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் ஆலையை இயக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் உறுதியளித்தார். இதில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஒரு மனிதன் பாதை மாறினால் அரசியலில் எவ்வளவு கேவலங்கள் ஏற்படும் என்பதற்கு சிறந்த உதாரணம் வைகோ என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் திமுக சார்பில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன், சட்டமன்ற உறுப்பினர்கள் கருணாநிதி, மார்க்கண்டேயன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பேசிய போது, ஒரு மனிதன் பாதை மாறினால் அரசியலில் எவ்வளவு கேவலங்கள் ஏற்படும் என்பதற்கு சிறந்த உதாரணம் வைகோ என்றும் அவரை தவிர வேறு யாரையும் சொல்ல முடியாது என்றும் விமர்சித்தார். தேர்தல் முடிவு வந்த அன்றே ரயிலில் துண்டு போட்டு இடம் பிடிப்பது போல காங்கிரஸ் கட்சியினர் தாவேக்காவிற்கு ஆதரவு கொடுத்தனர் என்றும் இவ்வளவு அயோக்கியத்தனமான அரசியலை தமிழகத்தில் யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள் என்றும் கூறினார். 924 கோடி லாட்டரி மோசடி செய்ததாக ஆதவ் அர்ஜுனாவின் மனைவி, அவரது மாமியார், அவரது குடும்பத்தினர் மீது வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றும் குற்றம் சாட்டினார். முதலமைச்சர் விஜய்க்கு ஒரு ஆபத்து வரப்போவது என்றால் ஆதவ் அர்ஜுனாவினால் தான் என்று விமர்சனம் செய்துள்ளார். இக்கூட்டத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் பேசிய போது, இவ்வளவு கேவலமான முதல்வரை தமிழகம் மட்டுமல்ல இந்திய வரலாறை பார்த்தது கிடையாது என்றும் இனிவரும் தேர்தல்களில் 5% வாக்குகள் கூட பெற முடியாமல் விஜய் மற்றும் அவருடைய கட்சி தோற்றுப்போகும் என்றும் கூறினார். ஊழலின் மொத்த உருவம் தமிழகத்தின் முதல்வர் விஜய் என்றும் 100 ரூபாய் டிக்கெட்டை 1000 ரூபாய்க்கு விற்றதாகவும் விமர்சித்தார். தண்டலத்தில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் நடைபெற்ற AI நெக்சஸ் தொழில்நுட்ப மாநாட்டில் அமைச்சர் குமார் கலந்து கொண்டு AI தொழில்நுட்ப வளர்ச்சியில் மாணவர்களின் பங்களிப்பை பார்வையிட்டு பாராட்டினார். காஞ்சிபுரம் மாவட்டம் தண்டலத்தில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் AI நெக்சஸ் தொழில்நுட்ப மாநாடு நடைபெற்றது. இதில் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் குமார் கலந்து கொண்டு AI தொழில்நுட்ப வளர்ச்சியில் மாணவர்களின் பங்களிப்பை பார்வையிட்டு பாராட்டினார். மாநாட்டில் கல்லூரி மாணவர்களும் தொழில்நுட்ப ஆர்வலர்களும் இணைந்து ஒரே நாளில் 1000 AI ஏஜெண்டுகளை உருவாக்கி புதிய உலக சாதனை படைத்தனர். இதற்கான அதிகாரப்பூர்வ சான்றிதழும் விருதும் கல்லூரி நிர்வாகத்திற்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் பேராசிரியர்கள், மாணவர்கள், தொழில்துறை நிபுணர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் திட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பெரம்பலூரில் தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் சங்க கூட்டமைப்பு சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பெரம்பலூர் பேருந்து நிலையம் அருகில் உள்ள அரசு அலுவலக சங்க அலுவலகத்தில் தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் சங்க கூட்டமைப்பு சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் திட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும், இல்லையெனில் வருகின்ற ஜூலை 20ஆம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறை அலுவலக சங்க கூட்டமைப்பு உறுப்பினர்கள், நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். திருவொற்றியூர் அருகே ரயில்வே பாதையை அடைத்ததால் பொதுமக்கள் ரயில்வே அதிகாரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை திருவொற்றியூர் அருகே அண்ணாமலை நகர், சிவசக்தி நகர், ராஜசண்முக நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 30,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள ரயில்வே பாதையை ரயில்வே அதிகாரிகள் அடைத்ததால் பொதுமக்கள் 5 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் ரயில்வே அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.
சம்பவ இடத்திற்கு வந்த சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ரயில்வே அதிகாரியிடம் செல்போனில் பேசி ரயில்வே துறை அதிகாரிகளிடம் அனுமதி வாங்கிய பின்னர் ஜேசிபி எந்திரம் மூலமாக ஒரு ஆள் செல்வதற்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தார். நாகர்கோவிலில் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் பல்வேறு ரயில்வே திட்டங்கள் குறித்து ரயில்வே பயணிகள் சங்க நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் ரயில்வே பயணிகள் சங்க நிர்வாகிகளுடன் பல்வேறு ரயில்வே திட்டங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது வேளாங்கண்ணிக்கு தினசரி ரயில் சேவை, நாகர்கோவில் டவுன் மற்றும் சந்திப்பு ரயில் நிலையங்களுக்கு 4 வழி சாலையிலிருந்து இணைப்பு சாலைகள் என்பது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் தான் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக டெல்லி செல்லும் போது இக்கோரிக்கைகளை மத்திய ரயில்வே அமைச்சரிடம் முன்வைத்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இதில் அல்லமீன், ஸ்ரீராம், எட்வர்ட் ஜெனி, ஜெயக்குமார் உள்ளிட்ட ரயில்வே பயணிகள் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காரைக்குடி அருகே புதிய வீட்டிற்கு மின் இணைப்பு வழங்க 500 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மின்வாரிய இளநிலை பொறியாளர்கள் 2வரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே மணக்குடியை சேர்ந்த ஒருவர் தன்னுடைய புதிய வீட்டிற்கான மின் இணைப்பின் வகையை மாற்றித் தருமாறு மின்வாரிய இளநிலை பொறியாளர் சையத் முகமது பாஷா, லைன்மேன் ஆகியோரை அணுகியுள்ளார். இதற்கு இளநிலை பொறியாளர்கள் அந்த நபரிடம் 500 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளனர். இதுகுறித்து அந்த நபர் ராமநாதபுரம் லஞ்ச ஒழிப்புத்துறையினரிடம் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறை துணை காவல் கண்காணிப்பாளர் ராமச்சந்திரன் தலைமையில் அதிகாரிகள் மணக்குடி மின் அலுவலக பகுதியில் மறைந்திருந்து கண்காணித்தனர். அப்போது திட்டமிட்டபடி ரசாயனம் தடவிய 500 ரூபாய் பணத்தை வாங்கி இளநிலை பொறியாளர் சையத் முகமது பாஷா, லைன்மேன் பஞ்சு ஆகிய 2வரையும் அதிகாரிகள் கையும் களவுமாக பிடித்தனர். இதையடுத்து 2 மீதும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர். தொடர்ந்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திட்டக்குடி அருகே பெண்ணாடத்தில் உள்ள தனியார் உணவகம் ஒன்றில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டதால் அப்பகுதி முழுவதும் அடர்ந்த புகைமூட்டம் சூழ்ந்துள்ளது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே பெண்ணாடத்தில் உள்ள தனியார் உணவகம் ஒன்றில் சமைத்து முடித்த பின்பு சிலிண்டரை அணைக்காததால் பாத்திரம் சூடாகி அதிலிருந்த எண்ணெய் திடீரென்று தீப்பிடித்தது. இதனால் அப்பகுதி முழுவதும் அடர்ந்த புகைமூட்டம் சூழ்ந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பெண்ணாடம் காவல்துறையினர் உடனடியாக செயல்பட்டு தீயை முற்றிலுமாக அணைத்தனர். இந்த விபத்தால் அப்பகுதி பொதுமக்களுக்கு சிறிது நேரம் மூச்சுத்திணறல் ஏற்பட்டது. இதையடுத்து பெண்ணாடத்தில் அவசர கால தீயணைப்பு நிலையம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். பெண் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் தமிழக அரசு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவாதுமலை 26வது கோடை விழா ஜமுனா மரத்தூரில் நடைபெறுகிறது. இவ்விழாவில் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சி அரங்குகளை திறந்து வைத்தனர். தொடர்ந்து 65 கோடியே 66 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட திட்டப்பணிகளை திறந்து வைத்தனர். இதன் பின்னர் 111 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பில் 27,532 பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர். இந்நிகழ்வில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசிய போது, தமிழக அரசு பொறுப்பேற்றது முதல் பெண்கள், இளைஞர்கள், பழங்குடியின மக்களின் முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். பெண் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் மாநிலம் முழுவதும் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். மலைவாழ் மக்களுக்கு பட்டா வழங்குவதுடன் மக்களுக்கு தேவையான மருத்துவ கல்வி போன்ற வசதிகளையும் ஏற்படுத்தப்படும் என்று உறுதியளித்தார். இவ்விழாவில் மாவட்ட ஆட்சியர் வந்தனா கார்க், சட்டமன்ற உறுப்பினர் அபிஷேக் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தாவேக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் தானாக ஓடி வருவார்கள் என அனிதா ராதாகிருஷ்ணன் கூறியதை கேட்கும்போது சிரிப்புதான் வருவதாக அமைச்சர் ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மீனவ நலத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், ஜனநாயகம் படத்தில் இஸ்லாமிய வேடத்தில் நண்பருக்காக உயிரை தியாகம் செய்யும் கதாபாத்திரத்தில் தான் நடித்துள்ளதாக தெரிவித்தார். தலைவருக்காக உயிர் கொடுக்க காத்திருக்கும் நான் தலைவர் நடித்த படத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுப்பது போல நடித்தது மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரிவித்தார். திமுக கோட்டையான தூத்துக்குடியில் எப்படி ஜெயிக்க முடியும் என நான் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட போது அனைவரும் தன்னை விமர்சனம் செய்ததாக கூறினார்.
ஆனால் தாவேக்கவை தென் மாவட்ட மக்கள் அங்கீகரித்து வெற்றி பெற செய்தார்கள் என்று தெரிவித்தார். மேலும் தாவேக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் தானாக ஓடி வருவார்கள் என அனிதா ராதாகிருஷ்ணன் கூறியதை கேட்கும் போது சிரிப்புதான் வருவதாக தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் அருகே வெடிகுண்டு தயாரித்த சரித்திர பதிவேடு குற்றவாளியின் காலில் காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டு அதிரடியாக மடக்கி பிடித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் காவனூர் பகுதியில் உள்ள ஒரு காலி மைதானத்தில் சரித்திர பதிவேடு குற்றவாளி தமிழழகு தன்னுடைய நண்பரான சூர்யாவுடன் சேர்ந்து நாட்டு வெடிகுண்டு தயாரிப்பதாக திருமுடிவாக்கம் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் நாட்டு வெடிகுண்டு தயாரிப்பில் ஈடுபட்டிருந்த ரவுடிகளை வளைத்து பிடித்தனர். அப்போது காவல்துறையினரை கண்ட ரவுடி தமிழழகு தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் தலைமை காவலர் விஜயகுமாரின் வலது கையில் கடுமையாக தாக்கியதில் அவர் படுகாயமடைந்தார். உடனடியாக சுதாரித்துக் கொண்ட காவல்துறை துணை ஆய்வாளர் மணிகண்டன் தற்காப்பிற்காக ரவுடி தமிழழகின் வலது காலில் சுட்டார். இதையடுத்து காவல்துறையினர் அவனை சுற்றி வளைத்து கைது செய்தனர். இதன் பின்னர் அங்கிருந்து தப்பியோட முயன்ற அவனது கூட்டாளி சூர்யாவையும் காவல்துறையினர் விரட்டி பிடித்தனர். காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் முன்விரோதம் காரணமாக ஓட்டேரியை சேர்ந்த சிலம்பு என்ற ரவுடியை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியது தெரியவந்துள்ளது. இதையடுத்து துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த ரவுடி தமிழழகு பலத்த காவல்துறையினரின் பாதுகாப்புடன் சென்னை அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். கத்தியால் வெட்டப்பட்ட தலைமை காவலர் விஜயகுமாருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தாராபுரம் வழக்கறிஞர் கொலை வழக்கின் முக்கிய சாட்சியை கொலை செய்ய முயன்ற இரு பெண்களை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் கடந்த 2025ஆம் ஆண்டு வழக்கறிஞர் முருகானந்தம் கொலை வழக்கில் தண்டபாணி, அவரது உறவினர் நாட்டுத்துறை கூலிப்படையை சேர்ந்த தட்சிணாமூர்த்தி, நாகராஜன், சுந்தரன், ராம் உள்ளிட்ட 6 பேர் சரணடைந்தனர். பின்னர் திருச்செங்கோட்டை சேர்ந்த பாலமுருகன், சதீஷ்குமார் உள்ளிட்ட மேலும் 6 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் முதல் சாட்சியாக இருந்த ரைஸ் மில் அதிபர் தங்கவேல் கேரள கூலிப்படையினரால் தாக்கப்பட்டு கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த தாக்குதலுக்கு சதித்திட்டம் தீட்டியதாக ஏற்கனவே ஜாமீனில் வெளிவந்த தனியார் பள்ளி தாளாளர் தண்டபாணியின் மனைவி சரஸ்வதி மற்றும் அவரது மகன் கார்த்தியின் மாமியார் ஹேமா ஆகிய இருவரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வந்துள்ளனர். இதையடுத்து தலைமறைவாக இருந்த இருவரையும் காவல்துறையினர் கைது செய்து தாராபுரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த 2 பெண்களின் கைதுடன் வழக்கறிஞர் முருகானந்தம் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளின் எண்ணிக்கை 28ஆக உயர்ந்துள்ளது. அரியலூர் ரயில் நிலையம் அருகே உள்ள தண்டவாளத்தில் அடையாளம் தெரியாத பெண் ஒருவரின் சடலம் சிதைந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் ரயில் நிலையம் அருகே உள்ள தண்டவாளத்தில் அடையாளம் தெரியாத பெண் ஒருவரின் சடலம் சிதைந்த நிலையில் கிடப்பதைக் கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து பொதுமக்கள் ரயில்வே காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதனை தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் பெண்ணின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைகளுக்காக அரியலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து சம்பவ இடத்தை சுற்றி காவல்துறையினர் தீவிர சோதனை மேற்கொண்டனர். ஆனால் சோதனைகள் எதுவும் கண்டெடுக்கப்படவில்லை. மேலும் இந்த சம்பவம் இதுகுறித்து ரயில்வே காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இனி வருவது திரையுலக செய்திகள். பிரபல நடிகர் சூரி நடிக்கும் மண்டாடி திரைப்படத்தின் முதல் ப்ரோமோ பாடலை படக்குழுவினர் வெளியிட்டுள்ளனர். பிரபல நடிகர் சூரி மண்டாடி என்ற புதிய படத்தில் நடித்துள்ளார். இதில் சுஹாஸ், மஹிமா நம்பியார், சத்யராஜ், ரவீந்திரா, விஜய், பாலசரவணன் மற்றும் பலர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இயக்குனர் மதிமாறன் புகழேந்தி இயக்கத்தில் முன்னணி இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ்குமார் இந்த படத்திற்கு இசையமைத்துள்ளார். 60 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் மிகவும் பிரம்மாண்டமாக உருவாகியுள்ள மண்டாடி திரைப்படம் வரும் செப்டம்பர் 4ஆம் தேதி உலகெங்கும் உள்ள திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. தொடர்ந்து இப்படத்தின் முதல் பாடல் ப்ரோமோ தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக வெளியாகியுள்ள நிலையில் சூரி ரசிகர்களிடையே இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவுக்கான இறுதிப் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளார்.
டோக்கியோவில் ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவுக்கான இறுதிப் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் இந்தியாவின் PV சிந்து ஜப்பானின் அகானே யமாகுச்சியுடன் மோதினார். இதில் சிறப்பாக விளையாடிய PV சிந்து 21-17, 21-17 என்ற செட் கணக்கில் அகானே யமாகுச்சியை வீழ்த்தினார். இதன் மூலமாக PV சிந்து வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். சுவிஸ் ஓபன் சர்வதேச டென்னிஸ் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவின் அரையிறுதிப் போட்டியில் ஸ்டெப்பானோஸ் சிட்சிபாஸ் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். சுவிட்சர்லாந்தில் உள்ள ஜிஸ்டாட் நகரில் சுவிஸ் ஓபன் சர்வதேச டென்னிஸ் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவின் அரையிறுதிப் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் கிரீஸ் வீரர் ஸ்டெப்பானோஸ் சிட்சிபாஸ் கஜகஸ்தானின் அலெக்சாண்டர் ஷெவ்சென்கோவுடன் மோதினார். இதில் சிறப்பாக விளையாடிய ஸ்டெப்பானோஸ் சிட்சிபாஸ் 6-4, 6-3 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று அலெக்சாண்டர் ஷெவ்சென்கோவை வீழ்த்தினார். இதன் மூலம் கிரீஸ் வீரர் ஸ்டெப்பானோஸ் சிட்சிபாஸ் அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். 3 நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலமாக புறப்பட்டார் குடியரசுத் தலைவர். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம். மம்தா பானர்ஜிக்கு எதிராக 20 நாடாளுமன்ற உறுப்பினர் பங்கேற்றதை கண்டித்து திமுகவினர் வெளிநடப்பு. தாவேக்காவின் 2 மாத கால ஆட்சியில் பத்திரப்பதிவு துறையில் லஞ்சம் முற்றிலுமாக தவிர்ப்பு. முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் பாராட்டு. தனியார் தொழில் மற்றும் நிறுவன வேலைவாய்ப்புகளில் 75% இடஒதுக்கீடு. தமிழக அரசு சட்டம் இயற்ற வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். திமுக ஆட்சியில் 1 யூனிட் மின்சாரம் தற்பொழுது தாவேக்கா ஆட்சியில் ₹4.50 என்று உயர்த்தியுள்ளது. முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் குற்றச்சாட்டு. இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஒரு போர் குற்றவாளி. நியூயார்க் மேயர் சோஹ்ரான் மம்தானி குற்றச்சாட்டு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.